வணக்கம் பரீஸ். நம்ம இப்போ இருக்கிறது திண்டுக்கல் அருகே சிறுமலை. ஸோ நாங்கள் நண்பரோடு இங்கே பைக் ட்ரிப் வந்திருந்தோம். ஸோ பக்கத்தில் வெள்ளிமலை அப்படின்ட்டு ஒரு சின்ன சிவன் கோயில் ஒன்று ஃபேமஸான கோயில். 500 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அப்படியே டக்குன்னு பைக் எடுத்து கிளம்பிட்டோம். அந்த அட்வென்ச்சரை தான் இப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 500 ஆண்டு பழமையான கோயில் 2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. 1000 படிக்கட்டுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கீழே வந்து கொஞ்சம் டர் ஆகிட்டோம். வெள்ளிமலை ஆண்டவர் அந்த ஆர்ச்சிலேருந்து நாங்கள் ட்ரெக்கிங்கை தொடங்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக படிக்கட்டுகள் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் படிக்கட்டு தான் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. கீழேயே குவிட் பண்ணலாமான்னு யோசித்தோம். ஆனால் சில நண்பர்கள் போகலாம் அப்படின்ட்டு முடிவாக கிளம்பிட்டாங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி ஸ்டீப்பாக தெரியுதுன்ட்டு. கொஞ்சம் ஈஸின்னு கிளம்புனோம். ஆனால் 10 நிமிஷத்துலேயே மழை நம்மளை வாங்க வாங்க அப்படின்னு வரவேறிச்சு. ரொம்ப வீர முகத்தில் வழியுது, காலெலாம் நடுங்குது. இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு மனசு கேட்குது. ஆனால் யாருமே இங்கே ஸ்டாப் ஆகலை. ஏன்னா இது வந்து ஒரு கிளைம்பு, ஒரு ட்ரெக்கிங் கிடையாது, இது ஒரு ஜேர்னி. அதனால் அப்படியே இந்த ஸ்டீப்பான ஹில்லில் அப்படியே ஏறிட்டே இருப்போம். பாதி தூரத்தில் இந்த சூளமும் ஒரு சிவலிங்கமும் நடுவுலேயே வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க மலையில். அது அற்புதமாக காட்சி அடிச்சது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அதை கொஞ்சம் நேரம் நின்று தரிசனம் பண்ணிட்டு எங்கள் ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணோம். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு ஒர்க் அவுட்டு, ஒவ்வொரு கிளைம்புமே சேலஞ்சு அப்படின்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே கிளம்பினோம். ஏன்னா சில பயணங்கள் உடம்புக்காக இல்லை, மனசுக்காக. அப்போ தூரத்தில் அந்த கோயில் தெரிஞ்சது, பக்கத்துலேயே நெருங்கி விட்டோம். அதை சின்னதாக தெரிஞ்சாலும் அந்த நொடியிலேயே நம்ம களைப்பு எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஸோ அப்படியே நடந்து கோயிலை நெருங்கிட்டோம். அந்த மொமெண்ட்டில் எனர்ஜி லெவல் 100க்கு 200 ஆகிடுச்சு. சிவன் முன்னாடி நின்ன உடனே எல்லா டயர்டும் ஆஃப் ஆகிடுச்சு. மைண்ட் காம், ஹார்ட் ஃபுல்லாகிடுச்சு. அந்த ஒரு நிமிஷம் சைலண்ட் அண்ட் பவர்ஃபுல் அண்ட் பியூர் பிளிஸ். அப்புறம் அந்த கிளிஃபு. ஸோ நாங்கள் ஆளுக்கு ஒரு பாறையில் அமைதியாக உட்காந்து அந்த இடத்த அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். யாருமே பேசலை. அந்த மௌனமே அங்கே அதிகமாக பேசியது. இந்த கிளைம்ப், இந்த களைப்பு, இந்த தரிசனம் எல்லாமே ஒரு ஒர்த்து தான். அப்புறம் அந்த சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பிச்சது. வானம் ஆரஞ்சு, பிங்க், தங்க நிறம் அப்படின்ட்டு மாற ஆரம்பிச்சது. ஸோ இந்த மேலேருந்து அந்த அழகான வியூவை நல்லா என்ஜாய் பண்ணி மனசை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம். அப்போ உடல் கொஞ்சம் சோர்ந்து இருந்தாலும், வலி இருந்தாலும், ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது. The hard climbs always gives you the best views. Thank you for watching.